ஒருவருமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும் முன்பாக நமக்கு இந்த ஞாயிறு வேத பாடசாலை இன்றைக்கு இருக்காது என்று அறிவிக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த சாட்சி கூட்டம் இருக்கிறபடினாலே அவளோடு கூட சேர்ந்து கொள்ளும்படியாக இங்கு அவர்கள் தீர்மானம் இருக்கிறது. அதனாலே பிள்ளைகளை சாட்சி கூட்டத்துக்கு என்று நீங்கள் அனுப்பி வையுங்கள். ஞானஸ்தான காரியங்கள் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது சபையுடைய அனௌன்ஸ்மெண்ட், என்னுடைய சொந்தம் இல்லை, சபையுடைய அனௌன்ஸ்மெண்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த முறை கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையும் 1000 வருஷ அரசாட்சியும் என்ற நிலையில நாம் சிந்தித்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் என்று தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அவளோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் அந்த சியோன் மலையிலிருந்து போகும் பொழுது, கலிலேயா மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களின் நடுவில் இருந்து எழுந்து போன இயேசுவானவர் எப்படி எழுந்து போனாரோ அப்படியே வருவார் என்று வாக்குத்தத்தம். அதனாலே உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக சீசர்களே ஆறுதல் படுத்தி இருக்கிறதையும் நாம் யோவானில் வாசிக்கிறோம். ஆகினாலே அந்த பொருளின் பேரில் கடந்த முறை நாம் சிந்தித்தோம். சில காரியங்களை ஞாபகப்படுத்திவிட்டு இந்த நாளுடைய செய்திக்காக நாம் சேர்ந்து சிந்திக்கலாம் என்று ஆசிக்கிறேன். கடந்த முறை வருகை குறித்து சிந்திக்கும் பொழுது 3 கிரேக்க வார்த்தை சொன்னதாக நான் ஞாபகப்படுத்துகிறேன். பெரோசியா என்கின்ற வார்த்தை அது நேரடி வருகிறதே சொல்லுகிறது, அது நிறைவேறக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது என்று சிந்தித்தோம். அதுபோல அப்போகலிப்ஸ் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை பார்த்தோம். வருகை, அப்போகலிப்ஸ் என்று சொல்லுகிறது வருகையை குறித்து சொல்லுகிறதான வார்த்தையா என்றது. எப்பனியா என்று சொன்னால் பிரசன்னமாகுதல் என்று நாம் சிந்தித்தோம். ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் வருவார் என்கின்ற அந்த வார்த்தை அதை குறித்து குறிப்பிடுகிறது என்பதையும் நாம் சிந்தித்தோம். 4 வல்லரசுகள் இந்த தேசத்தை ஆண்டு இருக்கிறதாக நாம் பார்த்தோம். நாம் அறிந்திருக்கிறோம். முதலாவது பாபிலோன் சாம்ராஜ்யம் உலகம் முழுவதையும் ஆண்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 2வது மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம். 3வது கிரேக்க சாம்ராஜ்யம். 4வது ரோம சாம்ராஜ்யம். ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது ரோம சாம்ராஜ்யம் தான் உலகத்தை ஆண்டது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதுக்கு பின்பாக இந்த சாம்ராஜ்ய ஸ்தாபிக்க அநேகர் பிரயாசப்பட்டார்கள் என்பதை கடந்த முறை சொல்லுவதற்கு எனக்கு சமயம் இல்லாதபடினாலே அதை சேர்த்து சொல்லிவிட்டு இந்த நாளினுடைய செய்திக்கு போக ஆசிக்கிறேன். 5வது சாம்ராஜ்யத்தை நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தாபிப்பார் என்பதுதான் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளில் வல்லரசாக விரும்புகிற ராஜ்யங்களை குறித்து இப்பொழுது வல்லரசாக இருக்கிறது அமெரிக்கா தேசம். சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களே சமீப காலமாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய நியூஸ்களில். இன்றைக்கு பொருளாதார நன்மையை குறித்து, பொருளாதார நிலைமையை குறித்து அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். அதோடு கூட ரஷ்யாவும் அதே மாதிரி வல்லரசாக விரும்புகிறது, இந்தியாவும் வல்லரசாக விரும்புகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம் ஆண்டவர் சொல்கிறார், 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தரும் அவருடைய கிறிஸ்துவுமாகிய கிறிஸ்துவுக்கு முடிய ராஜ்யமாயின, அவர் சதா காலங்களிலும் ராஜ்யம்பாரம் பண்ணுவார் என்று கம்பீர சட்டம் வானத்திலிருந்து உண்டாயின என்று அங்கே வாசிக்கிறோம். தானியேல் 8:25 அவர் அதிபதிக்கு அதிபதியானவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். 2வதாக அவர் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியானவர் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 சொல்கிறது. 3வது அவர் ராஜா கர்த்தாதி கர்த்தா என்று வெளிப்படுத்தல் 19:18 சொல்கிறது, 16 சொல்கிறது. அவர் தேவர்களுக்கு தேவன், ராஜாக்களுக்கு ஆண்டவர் என்று தானியேல் 2:47 சொல்கிறது. லூக்கா 1:33 விவரமாய் வாசிக்கிறோம், அவர் யாக்கோப்பின் குடும்பத்தார் என்றென்றேக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிறாரு என்று வாசிக்கிறோம். 5வது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முதல் நூற்றாண்டு துவங்கி 20ஆம் நூற்றாண்டு வரை அநேகர் முயற்சித்ததாக நாம் அறிவோம். அதை அவர்களால் சாத்தியமாக்க முடியவில்லை. முதல்ல முகமது நபியின் அடியார்கள்
ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக உலகெங்கிலும் இன்றைக்கு அவர்களுடைய ராஜ்யம் இருக்கு. ஏறக்கூடிய 177 நாடுகள் இருக்கு என்று நினைக்கிறேன். இன்றைக்கு முகமதிய மக்கள் ஆளுகிறார்கள். அவர்கள் உலகம் முழுவதும் ஆள வேண்டும் என்று பிரயாசப்பட்டும் முடியாது இருக்கிறது. பிறகு நான் வாசிக்கிறோம், கிபி 732 5ஆம் சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்க முயன்ற ஐரோப்பாவை தவிர எல்லா நாடுகளையும் ஜெயித்தார்கள் இவர்கள். ஸ்பெயின் வெற்றிக்கு பிறகு கால் சமவெளியில் நடந்த யுத்தத்தில் சார்லஸ் மார்டல் என்பவரால் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதாக சரித்திரம் பின்னணி சொல்கிறது. பிறகு ஜெர்மனை சார்ந்த கைசர் வில்லியம் முயன்று முடியவில்லை. ஹிட்லரும் முசோலினும் முயன்று முடியவில்லை. தானியேல் 2:21 அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானமும் அறிவாளிக்கு அறிவையும் கொடுக்கிறவர் என்று வாசிக்கிறோம். தானியேல் 4:17 உன்னதமானவர் மனுஷரிடத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆக ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முயன்றவர்களெல்லாம் முடியாமல் இருக்கிறதை நாம் வாசித்தோம். அதோடு கூட கடந்த முறை நாம் சிந்தித்தோம், தானியேல் 2:23-24 வசனங்கள். நீங்கள் இந்த வேதத்தை பைபிளில் எடுத்துக்கொள்ளுங்கள், பாருங்கள். நான் இதில் எழுதியிருக்கிறதுனாலே அதை வாசிக்கிறேன். என் பிதாக்களின் தேவனே, நீரே எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் எப்பொழுதும் எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு அறிவித்தபடினால் உம்மை துதிக்கிறோம் என்று நாங்கள் வாசிக்கிறோம். 27:27 வானத்தின் கீழங்கும் ராஜ்யமும் ஆளுகையும் மகத்துவம் வரும் உன்னதமானுடைய பரிசுத்தவான்கள் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேபித்து அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் என்று வாசிக்கிறோம். விவரமாக ஆண்டவராக இயேசுவை குறித்து சொன்ன வசனங்களை நாம் வாசித்தோம். சபையை குறித்தும் இருக்கிற ஒரு 4 உபதேசங்கள் இருக்கிறது. அது விவாதங்களாக இருக்கிறது. அதுக்குள் நான் இப்பொழுது போகவில்லை. சமயம் இருக்குமானால் அதை சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது சமாதானம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சமாதானம் உண்டு பண்ணும்படியாக ட்ரம்ப் வந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நான் அரசியல் பேச வரவில்லை, நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை சொல்லும்படியாக இருக்கிறேன். அதனால் தவறாக நீங்கள் அரசியல் காரியங்களை சொல்லுகிறேன் நினைத்துக்கூடாது. ட்ரம்ப் வந்து சமாதானத்தை ஏற்படுத்துகிறேன் என்று வந்தார். சமாதானம் ஏற்படும் முயற்சி எல்லாம் எடுத்தார். ஆனால் இன்றும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவரும் யுத்தத்துக்கு முன்னெடுத்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். இப்பொழுது பைபிள் என்ன சொல்லுகிறது? பூமியில் என்றாவது சமாதானம் வருமா? நாம் என்ன சொல்லுகிறோம்? சமாதானம் வரும். ரட்சிப்பு கொடுத்த பொழுதே நமக்கு கொடுத்திருக்கிறார். சமாதானத்தை கொடுத்து போயிருக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுத்து போயிருக்கிறேன் நான் ஒரு வாக்குப்படுத்தி சமாதானத்தோடு இருக்கும்படியாக எல்லா சூழலையும் காப்பாற்றி வருகிறார். சிலர் வரும் என்கிறார்கள், சிலர் வராது என்கிறார்கள், வரலாம் என்கிறார்கள். ஆனால் பைபிள் நிச்சயமாக சமாதானத்தோடு இருக்கும்படியாக, சமாதானத்தை காணும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், யுத்தங்கள் நடைபெறும், யுத்தங்களும் செய்தியும் கேள்விப்படுவீர்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும் என்று சொன்னார். பிறகு கொள்ளை நோய்கள் வரும் என்று சொன்னார், பூமி எதிர்ச்சி வரும் என்று சொன்னார். எல்லாம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். ஆனாலும் முடிவு உடனே வராது, சடுதியாய் முடிவு வராது என்று சொல்லியிருக்கிறார். வேதாகம் ஒன்றின் பின் ஒன்றாக எதை சொல்லியிருந்ததோ அது அப்படியே நிறைவேறி கொண்டே வருகிறதை நாம் காண முடியும். ஆகினாலே பைபிள் என்ன சொல்கிறது என்று சொன்னார். நான் வாசிக்கலாம். ஏசாயா 53:5 ஒருவர் வாசிங்களே. ஏசாயா 53:5 எல்லாத்துக்கும் தெரிந்த வேதவாகும். நமக்கு சமாதானத்தை உண்டு மணியாக ஆக்கினை ஆண்டவராய் இயேசு தம்மேலே எடுத்துக்கொண்டார். யோவான் 14:26-27 வசனங்கள். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்.
ஆண்டவராய் இயேசு போன பின்பு பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி நாம் எல்லாம் பெற்றுக்கொள்ள செய்து அவர் மூலமாக வழிநடத்தும்படியாக ஆறுதல் அடையும்படியாக அவருக்கு ஆறுதலின் தெய்வம் என்று பெயர். சகல சத்தியத்துக்குள் வழிநடத்துகிற தெய்வம் அவர். ஆகினாலே சத்தியத்தின் பாதையிலே நாம் நிலைநிற்கத்தக்கதாக சமாதானத்தோடு கூட ஜீவனம் பண்ணும்படியாக ஆண்டவர் நம்மை ஆதரித்து காப்பாற்றி வருகிறார். சங்கீதம் 37 10 11 வசனங்களோடு வாசிக்கலாம். ஒருவர் சங்கீதம் 46 8 9 வசனங்களை வாசிப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்பொழுது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்துகிறானால் அவன் இல்லை. நாம் எல்லாம் சாந்தங்குளம் உள்ளவர்கள், நாம் எல்லாம் பூமியை சுதந்திரித்து சமாதானமாக இருக்க போடுகிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சொல்லுவோமே, பூமியை யார் சுதந்திரத்துக் கொள்வாங்க? சமாதானம் உள்ளவர்கள், சமாதானம் பெற்றவர்கள், சமாதானமாய் வாழ்கிறவர்கள், ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கிற நாம் இந்த பூமியை சுதந்திரிக்க கொள்ள போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 48 46 8 9 வசனங்கள். ஆமாம் 46 8 9. ஆண்டவர் தமக்கு சித்தமானதை செய்கிறார். மறுபடியும் முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளின் நினைவுங்கள். ஆண்டவரே தேவன், அவருக்கு சமமானவர் ஒருவரும் இல்லை. சாத்தான் ஆண்டவருக்கு சமமானவன் அல்ல. அவனை ஆண்டவர் தள்ளி வைத்திருக்கிறார், தள்ளி போட்டிருக்கிறார். அவனுக்கு கொஞ்ச காலம் கொடுத்திருக்கிறார். அந்த கொஞ்ச காலம் இருக்கிறது அறிந்து கொண்டு வேகமாக இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு பூமியில வந்த பொழுது ஆண்டவர் இந்த பிசாசை தொடுத்தின சந்தர்ப்பத்திலே வேதனைப்படுத்த வந்தார்களா என்று கேட்கிறார். ஆண்டவரே, காலம் நிறைவேறும் முன்பதாக என்னை வேதனைப்படுத்த வந்தீரா என்று ஆண்டவரை கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார். அவன் கேட்கிறான், அவனுக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக அவன் ஆண்டவரத்தில் வேண்டுவதை பார்க்கிறோம். இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் சாத்தானுடைய காலம். ஆண்டவராய் இயேசு பூமியில் வந்த பொழுது உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். நாம் அறிந்திருக்கிறோம், ஆதியாம் புத்தகத்திலே உலகத்தை ஆதாமிடத்தில் ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டு கொள்ளும்படி அவனை கொடுத்தார். நம்ம எல்லாம் ஆள பிறந்தவர்கள். ஆமென், இப்படித்தானே? இன்றைக்கு அரசாங்கம் ஆண்டு கொண்டிருக்கிறது, அநேக அரசியல்வாதிகள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் வரப்போகிறது, நாம் இந்த பூமியை ஆள போகிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு ராஜாதி ராஜாவாக பரமசிம்மாசனத்தில் வீட்டு இருக்க போகிறார். நாம் அவரோடு சேர்ந்து பூமி ஆளுவோம். அப்படி சொல்லிதான் புறப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தவான்கள் எழுந்து வருவார்கள். கர்த்தர் இன்று வருவாரான உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாய் கொள்வோம். மறுரூபமாய் அவரோடு கூட இருக்க போகிறோம். 7 வருஷம் உபத்திரகாலம் நடக்கும், மகா உபத்திரகாலம் நடக்கும் என்றால் வேதம் சொல்லுகிறது. நான் வேதத்தின் பின்னணியை கொஞ்சம் பார்த்தேன். அதெல்லாம் நடந்திருக்கிறதா, நடந்து கொண்டிருக்கிறதா, நடக்க போகிறதா பார்த்தேன். ஆகினாலே தானியேல் புத்தகத்தை 2ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8 9 வசனங்கள் வாசி ஒரு காரியம் சில காரியம் திருப்பி சொல்லுகிறதே நம்ம அங்கே வாசிக்க முடியும். ஒரு நாளில் தானியேல் தனியாக நாம் சிந்திக்கலாம் என்று ஆசிக்கிறேன். இருக்கட்டும். இங்கே சிலர் சொல்லுகிறார்கள், இந்த பூமியிலே கஷ்டங்களும் அநீதிகளும் இருக்கு வரை உண்மையான சமாதானம் வரவே வராது என்று சொல்கிறார்கள். பைபிள் தரும் பதில் என்ன? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 7 வசனங்கள். பிலிப்பியர் 4 6 7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். மத்திய 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், எதற்காகவும் கவலைப்படக்கூடாது என்று கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
வஸ்திற்காக கவலைப்பட வேண்டாம், ஆகாரத்துக்காக கவலைப்பட வேண்டாம், சரீர சுகபலத்துக்காக கவலைப்பட வேண்டாம். இவளெல்லாம் ஆண்டவராய் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது, ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பினால் செலுத்த வேண்டும் என்கிறார். நமக்கு ஆண்டவர் பாராட்டின நன்மைகள் எல்லாம் நினைக்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று எத்தனை முறை நாம் சொல்லுகிறதா இருக்கிறோம். எபிரேயர் நிருபத்தில் நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அங்கு உதவியின் காலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் என்கிறது ஆண்டவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய காலை, உதடுகளால் கொடுக்கக்கூடிய காலை. உன் வாயை விரிவாய்த்திரே, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரத்தினால் நம்முடைய உள்ளம் நிரம்பும் பொழுது அது பொங்கி எழுந்து வரும். சிறுவிலுடைய சிறுவர் பாடல்களில், ஞாயிறு வேற வாடசாலே, என் உள்ளம் தேவ அன்பால் பொங்கி வழியுதே, இயேசு என்னை ரட்சித்தார், நான் நாடி பாடுவேன். சிறுவர் பிள்ளை தான் அது செய்ய முடியும். நாமெல்லாம் வயதாகி விட்டது இல்லையா, ஒரு வயதை கடந்து விட்டோம். ஆகினால் நம் உள்ளத்தில் இருக்கிற பொங்குனால வருகிற அந்த ஆழத்திலிருந்து வருகிற ஸ்தோத்திரங்கள் பாடுவோமா? அது இந்த பாட்டு ஒரு விஷயம், அந்த கோரஸ, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியூரே, எல்லாரும் சேர்த்துக்க, நான் ஆடி பாடுவேன் வருமாறியாரி, என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியூரே, என் உள்ளம் பொங்கி பொங்கி. நம்முடைய உள்ளம் பொங்குகிறதா? இன்று காலையிலே நாம் பாடும் பொழுதே ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டாரா? 3 பாடல்கள் 4 பாடல்கள் பாடினோம். கோவித்துக் கொள்ளக்கூடாது. நான் மற்ற இடங்களுக்கு போகும்பொழுது தமாஷா சொல்லுவேன், பாடல் விதமாக சோர்வாய் பாடினார்கள் என்று சொன்னார். செத்தவங்க கையில் வெத்தலைவா கொடுத்த மாதிரி இருக்கு. எப்படி இருக்குங்க? நாமெல்லாம் நன்றாய் பாடினோம், முழு ஆவியோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு. உள்ளத்திலிருந்து பொங்கி வருகிற சத்தம் இந்த விண்ணை பிளக்க வேணும். நாம் இன்ஸ்ட்ருமெண்ட் போடுகிறது இல்லை. ஒருவேளை இன்ஸ்ட்ருமெண்ட் போனால் எல்லாரும் சத்தம் போட்டு பாடுவோம்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு எல்லாரும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நம்முடைய குரல் வளையங்கள், நம்முடைய கைகள் கை தட்டுகிறது இல்லை, நான் குரல் வளையத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். கேரளாவில் நாம் போய் பார்க்கும் பொழுது செய்திக்கு முன்பதாக எழுந்து நின்று வருகையின் பாடலை பாடுவார்கள். பல முறை கேரளா சபைகளுக்கு நாங்கள் போகும் பொழுது அதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அங்கமாலில் இன்றும் அதை செய்கிறார்கள். எழுந்து நின்று வருகை குறித்து அவர்கள் பாடுவார்கள். நாம் வருகை குறித்து பல செட்டிங்களை கேட்டோம். ஒரு நாளில் வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு அதிகமாக சொல்லப்பட்டது. ஆனால் நவீன காலங்களிலே கர்த்தர் வருவாரா, வருவார் என்று சொல்லுகிறார்கள். எப்போ வருவார் என்று சொல்லி பரியாசம் பண்ணக்கூடிய நிலைமையிலே இருக்கிறாரு. ஆனால் நிச்சயமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு வருவார். நீங்களும் நானும் அவரை சந்திப்போம். அவரோடு கூட மரித்த கர்த்தருடைய ஆண்கள், ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருந்த பரிசுத்தவான்கள் இருந்து வருவார்கள். நாமும் அவரை சந்திப்போம். ஆண்டவர் மேகத்திலிருந்து பிரதான தூதர்களோடு, திரளான தூதர்களோடு கூட தேவைய காலம் முழங்க அவர் வரப்போகிறார். அவரை குத்தினர்களோடு காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோம ராஜ்யம் என்றும் இருக்கிறார், ரோம தேசம் இருக்கிறது, யூதர் மக்கள் இருக்கிறார்கள். தேவாலயம் தான் இல்லை, ஆனால் ஆண்டவர் எல்லாரும் பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவ சத்தத்திற்கு செவி கொடு என்கின்ற அந்த பொருளின் கீழாக சிந்திக்க நிற்கிறேன். அதற்கு ஆதாரமாக தியான பகுதி நாம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 6, 9 உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த வேதபாகம். குறிப்பாக கல்யாணத்தில், திருமணத்தில், திருமண வைபவத்தில் இந்த வசனத்தை சொல்லாமல் திருமண வைபவம் நடைபெறுகிறது இல்லை. பல இடங்களிலே திருமணத்தின் வசனம் சொல்கிறார்கள். ஒரு அற்புதமான வேதபாகம். வாசிப்போமா? தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர், ஆமா, கீழ்ப்படிதலே தெய்வ பயம் வேணுங்கிறார். வாசிங்களே. மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் ஒடுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி இருக்கிறதற்கும்
கரைத்தினை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் விளையாட்டுமான மகிழ்வுள்ள சபையாக அதை நமக்கு முன் நிறுத்திக் கொள்ளுங்கள். நம்மை தாமே அதற்கு ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷரும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாதித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒருவர் தங்கள் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூறக்கிறவன் மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கிடவன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று அங்கே பவுல் சொல்கிறார். பவுல் நல்லிணக்கத்தை பற்றி அங்கே பேசுகிறதாக நாம் அறிவோம். அங்கே பவுல் applied the principle of harmony to husband and wife. குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று பவுல் அங்கே எபேசியர் சபைக்கு ஆலோசனை சொல்லி வருகிறார் என்பதை நாம் வாசித்து கேட்டோம். பெற்றோர்களும் பிள்ளைகளும் எப்படி இருக்க வேண்டும்? 6ஆம் அதிகாரம் 1-4 உள்ள வாக்கியங்கள். பிறகு எஜமானும் வேலைக்காரனும் எப்படி இருக்க வேண்டும் என்று 6ஆம் அதிகாரம் 5-9 உள்ள வாக்கியங்கள். ஒவ்வொருவரும் மற்றவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அறிவுரையுடன் இங்கு பவுல் அந்த நிருபத்தை எழுதியிருக்கிறதை நாம் காண முடியும். இங்கே நாம் என்னத்தை பார்க்கிறோம்? அதிகாரத்தின் செயல்பாடுகளை நாம் அங்கே காண்கிறதில்லை. மாறாக அர்ப்பணிப்பை, சப்மிஷன், ஒருவர் கீழ் ஒருவராக சொல்லுகிறது கேட்கக்கூடியவளாக இருக்கணும். நவீன காலமாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு சில வருடங்களுக்கு முன்பாக, ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்பாக கிராமங்களில் இருந்தவருக்கு தெரியும், எந்த ஒரு காரியத்துக்கும் அரசாங்கத்தினரோ வேறு யார் வந்து குடும்ப தலைவனுடைய பெயரை கேட்பார்களானால் ஒருபோது அவர் சொல்ல மாட்டார்கள், வெட்கப்படுவார்கள், நாணமடைவார்கள். அவருடைய இனத்தாரோ உறவின் முறையாரோ இருந்தால் தான் பெயரை சொல்வார்கள். ஆனால் நவீன காலத்தில் அப்படி அல்ல. பெயர் சொல்லி கூப்பிடக்கூடிய சூழலும், பிறகு விசுவாச மக்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம். எப்போது நான் சொல்லுவேன், விசுவாச பிள்ளைகள் ஒருவரை பார்க்கும் பொழுது அந்த டா, போ, வா, டா அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் கணவன் மனைவிக்குள்ள கூட அப்படி பேசிக்கொள்கிறார்கள். நவீன காலம் அது. ஆனால் வேதாகம் அதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. வேதாகம் என்ன சொல்கிறது? கனப்படுத்த வேண்டும். மனைவியானவள் கணவனே, புருஷனே கனப்படுத்த வேண்டும். சாரால் அதை செய்தார் என்று சொல்லுகிறது. சாரால் எப்படி கூப்பிட்டாங்களாங்க? நாம் அப்படி கூப்பிட முடியாது இல்லையா? கணவனை பார்த்து ஆண்டவனே என்று விகரமாகி விடுவோம். ஆனால் ஆண்டவனேன்னு கூப்பிடாட்டியும் கூட நாம் அவருக்கு பிரியமாக கூப்பிடக்கூடிய அநேக வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா? பெயரை தவிர்த்து மற்ற காரியங்களை சொல்லலாம். அதிக கல்வியாக இருக்கிறபடினாலே நாம் என்ன செய்கிறோம்? பல வேளைகளில் சமத்துவம் என்கின்ற நிலைக்கு வந்து விட்டோம். 6 நாட்களில் சைக்கிள் இருக்கும், மனைவியை ஏற்றி கொண்டு சைக்கிளில் போவார். பிறகு வாகனம் வந்தது, 2 வீலர் வந்தது. ஆனால் இன்னைக்கு கணவனார் தேவையில்லை. அப்படிதான் காலங்கள் மாறி இருக்கிறது. சமத்துவம், சரியான சம்பளம் 2 பேர்த்துக்கு இருக்கிறது. அதனால நீ என்ன மதித்தாலும் நான் உன்னை மதித்தாலும் என்ன செய்த மதிப்பை பற்றி அங்கே ஒன்றும் பெரிய தாராளம் கிடையாது. கணவனார் என்ன செய்கிறாரு? மனைவி என்ன செய்கிறாங்க? 2 பேரும் சம்பாத்தியமாக இருக்கிறபடினாலே, 2 பேருக்கு வருமானம் இருக்கிறபடினாலே, 2 பேரும் சமமாக இருக்கிறபடினாலே 2 பேரும் கார் ஓட்டுவாங்க. கணவன் இல்லாமல் மனைவி கார் ஓட்டிக்கலாம், கணவன் இல்லாமல் மனைவி 2 வீலர் ஓட்டிக்கலாம். ஆகினால கணவன் கார் தேவையில்லை என்று வரும்போது, சமம் என்று வரும்போது ஒரு கட்டத்தில் தனிமையாக போய்விடுகிறார்கள். இன்றைக்கு நிறைந்து வருகிறது. கணவன் மனைவி உறவு குறித்து ஏற்படுத்தின ஆண்டவர் ஆதியா முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் குடும்ப ஜீவியத்தை குறித்து எழுதியிருக்கிறார். ஆனால் நவீன காலத்தில் பாவம் பெருகி கொண்டு வருகிறனாலே ஆண் திருமணத்தை செய்து வாழ்கிறார், பெண் திருமணத்தை செய்து வாழ்கிறார். இன்னும் நம்ம பார்க்கிறோம். ஆமா, என்ன குடும்பம் நடத்துகிறார்கள்? அவர்களை பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாங்க இல்லையா? திருமணமாகாமலே சேர்ந்து இருக்கிறாங்க. ஆமா, நம்ம பிள்ளைக்கு தெரியாது சொன்னுங்க. லிவிங் டுகெதர், பழகி பார்த்து விட்டு திருமணம் செய்து குழந்தையெல்லாம் பெற்று விட்டு திருமணம் செய்கிறது. எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம்.
ஆனால் ஆண்டவர் வேதாகமத்திலே குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ணி கொண்டு, இதெல்லாம் சபையிலே நடைமுறைக்கு கொண்டு வருகிறது. குடும்பம் சமாதானமாய், சந்தோஷமாய், நிம்மதியாய், ஆறுதலாய், ஒருவருக்கு ஒரு பட்சமாய் இருக்கும் பொழுதுதானே சபையில அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. சபையானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தலையாயிருந்து, நாமெல்லாம் சரீரமாயிருந்து, சரீரத்தில் அவயவங்களாயிருந்து நாம் இந்த சபையிலே கர்த்தருக்கென்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகினாலே தலையாகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று ஆலோசித்து இங்கே சொல்லியிருக்கிறார். ஆகினாலே அப்படிப்பட்ட ஜீவியமானது கணவன் மனைவிக்கும், பிள்ளைகளுக்கும், வேலையாட்களுக்கும், எஜமானா இருக்கிற வேலை செய்கிற எஜமானா இருக்கிறவர்களுக்கும், வேலை செய்கிறவர்களுக்கும் எல்லாத்துக்கும் கர்த்தருடைய வேதம் இங்கே ஆலோசனையாக பவுல் எழுதி வைத்திருக்கிறார். உலகத்தில் பார்வையிலே கணவன் மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், எஜமான், வேலைக்காரன், இவர்களுடைய உறவுகள் இருக்கிறது. கிறிஸ்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய நிருபத்தில் எழுதினதை நாம் இங்கே வாசித்தோம். எபேசியர் 6:11 கொஞ்சம் வாசிப்போமா? எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தண்டனைகளோடு எதிர்த்து நிற்க திராணி இருக்க வேண்டும். என்ன திராணி இருக்க வேண்டும் என்று அங்க பட்டியல் எழுதுகிறார். தலைச்சீராவை வைத்துக் கொள்ள வேண்டுமா? ரோம படையாளிக்கு நீங்க பார்ப்பீங்களால் கூர்மையான பட்டை இருக்கும். அப்படி குதிரை மேல இருந்துட்டு வருவான். யுத்தவர்கள் குதிரை மேல வருவாங்க, ஈட்டி எய்வான். மார்பிலே அந்த கவசம் இருக்கும், மார்க்கவசம் இருக்கும். நீதி என்னும் மார்க்கவசம், ரட்சணியம் என்னும் தலை சீரா. இந்த தலை சீரா கழுத்து வேலை இருக்கும், கழுத்தோட போட்டுருவான். வெட்டுனால மண்டையோட போயிடும். இந்த மண்டை செதறிடக்கூடாது, கழுத்து வெட்டுப்படக்கூடாது. ஆகினால் இந்த கவசத்தை விரையும் போட்டிருப்பான். காது திறந்து இருக்கும். என்ன காரணம்? அங்கே கமாண்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்க காது எப்பொழுதும் திறந்து இருக்க வேண்டும். கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பேசுகிறதுக்கு தாமதமாக இருக்க ஒரு முறை நான் இங்கே சொன்ன ஞாபகம் இருக்கிறது. ஆனால் பேசுகிறதுக்கு தீவிரமாயும் கேட்கறதுக்கு தாமதமாக இருக்கக்கூடாது. அதனால அங்கே அந்த ரோம படையாளி, அந்த கேப்டன், அவன் கொடுக்குற சட்டத்துக்கு கட்டளைக்கு இந்த காது கேட்டிருக்க வேண்டும். காதையும் சேர்த்து மறுத்திருந்தா அவ்வளவுதான், தலையோடு போய்விடும். அதனால தான் அந்த கவசத்தை அங்கு கொடுத்ததாக நாம் வாசிக்க முடியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும். தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாகிய நாங்கள் நம்மை தாமே வெறுமையாக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலானார். இயேசு கிறிஸ்து ஏன் மனுஷ சாயலானார்? அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். பல வேளைகளில் ஆராதனைகளை துதி செலுத்தும் பொழுது இந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோம். அவருடைய உண்மையான ஆழமான கருத்துக்களை நாம் அறிந்து அதை அறிக்கிறோமா என்று யோசிக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சிந்தையால் நிறைந்தது. இங்கு உட்கார்ந்து கொண்டு நான் வேற காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருப்பேன். நான் சிறுபிள்ளையா என்ற பொழுது எங்கள் போதகர் போதனம் என்று சொல்வார்கள், நான் வரும்பொழுது வீட்டை பூட்டி விட்டு வந்தேனா இங்கே வந்து உட்கார்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது என்பார். ஐயோ, நான் என்ன செய்தேன்? அடுப்பே அந்த ஆன் பண்ணி விட்டு வந்து விட்டேனே, அயன் பாக்ஸ் போட்டேன், நான் அப்படியே வைத்து வந்து விட்டு. இங்கே சிந்தனை இங்கே ஆள் இருப்பார், சிந்தனை எங்க இருக்கும்? சிதறி காணப்படும். ஆனால் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சிந்தை என்னை ஆளக்கடவுது. கிறிஸ்துவ ஜீவியத்தில் நம்முடைய சிந்தை எண்ணங்களும் மிகவும் முக்கியம். கிறிஸ்துவ வாழ்க்கை சிந்தனையில் தோன்றி விடுவதால் சிந்தை பாதுகாக்கும் தலைச்சீரா. என்ன தலைச்சீராங்க? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவை ரட்சித்திருக்கிறார். நான் உலகத்துக்குரியவன் அல்ல. இன்றைக்கு சபையானது உலகத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. சபைக்குள்ளே வேறுபடுத்தப்பட்ட நாம் வந்திருக்கிறோம். சபை உலகத்துக்குள் இருந்தாலும், வேறு பிரிக்கப்பட்ட உலகத்தில் இருந்தாலும், இன்றைக்கு உலகம் சபைக்குள்ளே வந்திருக்கிறதை நாம் காண முடியும். எப்படி என்று நம்ம தான் பதில் சொல்ல வேண்டும். உலகத்திலிருந்து எதையெல்லாம் விட்டு வந்தேன், இப்போ விட்டு வந்தது எதெல்லாம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் நாம் தான் அதற்கு உத்தரவாதி. அதனால் என்னுடைய சிந்தை கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறதா, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறதா, இயேசு கிறிஸ்து என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், அந்த பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறதா, இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவராக இருக்கிறார், அந்த நீதியை கொடுத்திருக்கிறதா, என்னை நீதி செய்யும்படியாய் கட்டளை கொடுத்திருக்கிறார், அந்த கட்டளை நிறைவேற்றுகிறானா? ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல
நீதி செய்கிறவன் இன்னும் பரிசுத்தம் உள்ள இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவர் வரப்போகிறார். வரப்போகிற காலத்தில் இருக்கிறோம். வேறுபாட்டின் அனுபவத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல் இருக்க வேண்டாம். ஆண்டவர் அதை விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஆகினாலே கிறிஸ்துவின் சிந்தை நம்மை ஆளுகிறதா பாருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை சிந்தையத்தோடு சிந்தையிலே இருக்கிறது. தலைச்சீரா நமக்கு அத்தியாவசியமா இருக்கிறது. நம்முடைய சிந்தை பாதுகாக்காவிடில் தேவனிடமிருந்து வழிவிடும்படி பிசாசானவன் எப்பொழுதும் கெச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். அவன் கெச்சிக்கதான் முடியும். அவன் பல்லை இயேசு சிலுவையிலே தகர்த்திருக்கிறான். அவனுக்கு வாய் திறந்த பல்லுல பாருங்க, கல்லட்டு சிங்கம். நம்ம பயமுறுத்துதான் செய்வான். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி நடந்து போக மாட்டான். நம்மளை பார்த்துட்டு அப்படி திரும்பி பார்த்து கொண்டு மெல்ல நடக்கிறவன் அல்ல. அவன் நம்மளை கண்டால் ஓட வேண்டும். தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நீதி அவன் பார்க்கும் பொழுது நடுங்க வேண்டும். இன்றைக்கு பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு ஏதாவது ஒரு பகுதியில் இடம் கொடுத்திருக்கிறேன் என்று நாம் சிந்திக்கக்கூடியவளா இருக்க வேண்டும். பிசாசு மகா தந்திரசாலியா இருக்கிறான். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காரியங்களை வாசிக்குமா? ஏசாயா 11:1-2. என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேரிலிருந்து ஒரு கிளை எழுப்பி கழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவரே ஆவியானவர், அவரே வார்த்தை, அவரே மாம்சம் எடுத்து வந்தவர். அவர் மேலே அந்த ஆவியானவர் நிறைந்து காணப்பட்டார். மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த யூதர்கள், மேசியா என்று சொன்னால் அபிஷேகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூரணனாய் வந்தார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் ராஜாவாக ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த 2 பேருக்கு அபிஷேகம் என்றோம். ஆண்டவராகிய இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் வந்தார். யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் எனக்கும் நமக்கும் பெரிய பாக்கியம். இந்த ராஜாதி ராஜாவை நம்முடைய ஆண்டவராக, நம்முடைய இரட்சகராக, நம்முடைய மீட்பராக, நம்முடைய அப்பாவாக தொழுது கொள்ளும்படி பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அங்கே சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி எப்படி அவர் மேல் இருக்கிறார். இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியார் எனக்குள்ள இருக்கிறார். நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன் சென்று பார்க்க வேண்டும். இந்த வார்த்தைகளை சொல்லப்படுகிற குணாதிசயங்கள் என்னிலே செயல்படுகிறதா பாருங்க. சில வசனங்களை நான் எழுதி வைத்திருக்கிறேன். வசனம் மாத்திரம் நான் சொல்லுகிறேன். பிறகு ஒரு நாளில் நீங்கள் வாசித்து சிந்தித்துக் கொள்ளுங்கள். சமாதானத்தை குறித்து யோவான் 14:27 சாந்த குணத்தை குறித்து மத்தேயு 19:29 பிறகு கிருபையை குறித்து 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். பலவீனத்திலே பூரணமான பலன் கொடுக்க ஆண்டவர் போதுமானவர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்திருந்தார். நமக்கு தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் பலவீனப்பட்ட பொழுது இந்த சரீரத்திலே முள் குத்தி கொண்டே இருக்கிறது, இந்த முள்ளை எடுத்து போட வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட போனார். ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு பலன் கர்த்தர் பூர்ணமாய் கொடுக்கக்கூடியவர். இதை நாம் பூர்ணமாய் விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 4வது மனதுருக்கம் மத்தேயு 14:14 ரோமர் 2:4-5 வசனங்கள் இருக்கிறது. பிறகு மன்னிப்பை குறித்து மார்க் 2:5-7 பிறகு 12வது வசனத்தில் இருக்கிறது. ஆசீர்வாதத்தை குறித்து எபிரேயர் 6:14 ரட்சிப்பை குறித்து மார்க் 10:45 அப்போஸ்தலர் 16:31 நன்மையை குறித்து அப்போஸ்தலர் 10:38 இவர் எல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நாம் எல்லாரும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த வேத வார்த்தையை நாம் அடித்து விடுகிறோம். ஒவ்வொரு நாள் காலையிலேயும் எழுந்து நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரத்தை எத்தனை பேர் கிரமமாக நாம் புசிக்கிறோம். சரீரத்துக்கு ஆகாரம் இல்லை என்றால் சரீரம் பருகிற பாடு கொஞ்சம் வயதாகிவிட்டால் தான் தெரியும். சரீரத்துக்கு ஆகாரம் கொடுக்கணும்னா கிடுக்கிடு என்று சரீரம் நடுங்க ஆரம்பித்து விடுகிறது. ஆவிக்குரிய ஆகாரம் ஆவிக்குள்ளான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. காலையில் எழுந்து கேது நம்ம எல்லாம் வேத வருஷத்தை வாசிச்சிருக்கிறோம். சிறுபிலையிலிருந்தே வசனம் வாசிச்சிருக்கிறோம். நமக்கு நன்றாக தெரிகிறது. ஆகினால காலையில் தெரிந்து வசனங்களை நாம் மனப்பாடமாய் சொல்லிவிடும். சில வேளை இரவுல படுக்கும் பொழுது அந்த 91ஆம் சங்கீதத்தை படுத்தி விட்டு படுத்து விடுகிறோம். அப்படித்தானே?
காலையிலே மாலை வேத வசனத்தை வாசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து அந்த கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கிறார். அவர் ஞானம் அறிவுள்ளவராக இருக்கிறார். நம்ம ஏசாயால வாசித்தது போல அந்த ரெண்டு காரியங்களே அங்கு விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலே கர்த்தருடைய வார்த்தை கேட்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்க, கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க, கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமே நடக்க பூரண அர்ப்பணிப்பு தேவையா இருக்கிறது என்று கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படக்கூடியவர்களா இருக்கிறார். பிறகு பரிபூர்ண தேவ சித்தம் அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம் என்று நான் பார்த்தேன். அதற்கு 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1-22 உள்ள வசனங்கள் வாசிக்க வேண்டாம். நமக்கு தெரிந்த காரியங்கள். அங்கு ஆண்டவர் ஜனங்கள் சவுலை ராஜாவாக்க வேண்டும் விரும்புகிறார்கள். சாமுவேலுக்கு 2 பிள்ளைகள் நாம் அறிந்திருக்கிறோம். ஒருத்தன் பேர் யோவேல், இன்னொருத்தன் பேர் அபியா. யோவேல் என்று சொன்னால் லார்ட் இஸ் காட். என்ன பேருங்க அப்படின்னு? என்ன? கர்த்தரே என் தேவன் அல்லது தேவன் கர்த்தர். பிறகு அபியா என்று சொன்ன மை ஃபாதர் இஸ் தி லார்ட் அப்படின்னு என்னங்க? என்னுடைய கர்த்தர், என்னுடைய தகப்பன். என்ன? என் தகப்பன் என்னுடைய கர்த்தர். 2 பேருக்கு பேரு. ஆனால் அவங்க ஜீவியத்தை நாம் படித்து பார்த்தா நியாயத்தை புரட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய 2 பிள்ளைகள் நியாயத்துக்கு உதவியா இருக்கவில்லை. அவர்கள் கைக்கூலி வாங்கக்கூடியவர்களா இருந்தார்கள், நியாயத்தை புரட்டக்கூடியவர்களா இருந்தார்கள். இப்பொழுது அந்த ஜனங்கள் எல்லா தேசத்துக்கும் ஒரு ராஜா ஆளுகிறார், எங்களுக்கு ஒரு ராஜா இல்லை, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று கேட்டார்கள். அது சாமுவேலின் பார்வைக்கு துக்கமா இருந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், அவர் என்னை சொல்லவில்லை, அவர் உன்னை தள்ளவில்லை, மன்னிக்கணும், அவர் உன்னை தள்ளவில்லை, என்னைத்தான் தள்ளினார்கள், அவர் சொல்றதே கேள் என்று சொன்னார். நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அந்த பகுதியில அந்த சவுல் எப்படிப்பட்டவனா இருப்பார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். வாசிப்போமா? அந்த சவுல் எப்படிப்பட்ட குணம் உள்ளவன்? அதுவே வாசிப்போமே. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் சில வசனங்களை நாம் அதை பார்ப்போம். சாமரியாத்தினுடைய வாசிங்களே, 13 வாசிங்க. வார்த்தைகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் 11 மன்னிக்கணும், 11 வாசிப்போமே. என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்ளுவார். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பணிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்ளுவார். உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்ளுவான். உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசமமாக வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவர்களுக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களின் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்ளுவான். உங்கள் ஆடுகளிலே 10 1 எடுத்துக் கொள்ளுவான். நீங்கள் அவனுக்கு வேலையாட்களாவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள். ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவிப்படுத்த மாட்டார். போதுங்க. எப்படி சவுல் எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவன்? எதனாலே வந்தது? பிரியமானவர்களே, சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனுக்கு பிரியமாக ஜெபித்து தேவாலயத்தில் கொண்டு வந்து விடப்பட்ட அந்த சாமுவேல் நாம் அறிந்திருக்கிறோம். பிள்ளை வேண்டும் என்று வந்து தேவாலயத்தில் சீலோவிலே வந்து ஜெபித்தார். அந்த சீலோவில் இருந்த ஆசாரியன் சாமுவேலை அந்த சாமுவேலுடைய தாயாலே பார்க்கிறார். அவர் ஜெபிக்கிறார். உதடு மாத்திரமா சென்று கொண்டிருக்கிறது.
வெறுத்திருக்கிறவள் என்று சொன்னார். அவர் கிளேசம் உள்ளவள் என்று சொன்னார். நம்ம என்று இருக்கிறோம். உற்பத்தி காலத்தில் பிள்ளை பிறக்கும் என்று சொன்னார். அந்த பிள்ளை பிறந்தது, தேவன் கொடுத்தார், தேவாலயத்திலே கொண்டு விட்டார். விளக்கணையும் முன்பாக அவன் படுத்துக் கொள்கிறான். அன்னால் அவளுக்கு விதவிதமான துணியை கொண்டு வந்து கொடுத்து தேவாலயத்தில் பார்த்தார். விளக்கணையும் முன்பாக படுத்துக் கொண்டிருந்தார். அன்றைக்கு ஏலியோடு கூட கர்த்தர் பேசவில்லை. ஏலி செய்த தவறு, தன் பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராய் வளர்த்தவில்லை. சாம்பேல் அந்த இடத்துக்கு வருகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தருக்குள் எப்படி ஸ்திரமாக இருக்கிறார்கள்? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ ஆண்டவருடைய சபைக்கும் ஆண்டவருக்கும் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாய்? கர்த்தருடைய பிள்ளைகளாக வளர்வதற்கு ஸ்லாக்கிட் என்ற பூமியிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற கர்த்தருடைய குடும்பத்தை ஆண்டவர் கட்டியிருக்கிறார். பலுகி பெருகி பூமியை நிரப்ப என்று ஆசீர்வதித்த ஆண்டவர் கீழ்ப்படியாமல் போனாதாம் நிமித்தமாக ஏதேனை விட்டு வெளியே வந்து காயின் ஆபேலாய் பிறந்து காயினுக்கு விரோதமாய் ஆபேலுக்கு விரோதமாய் காயின் எழும்பி கொலை செய்கிறான். கொலைகார குடும்பமாய் மாறி போனது. ரத்தத்தை சிந்தக்கூடாது என்று லேவியர் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரத்தத்தை சிந்தினார். அங்கே அந்த கற்பனை நான் கொஞ்சம் படித்தேன். அதை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்த லேவியர் 17 நான் படிக்கும் பொழுது, அங்கு பாளையத்தில் தான் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், பாவ பரிகாரம் பாளையத்தில் தான் செய்ய வேண்டும், தேவ கிருபாசனத்தில் தான் செய்ய வேண்டும், வெளியே எந்த மிருகம் அடிக்கக்கூடாது, அப்படி அடித்தால் அறுப்புண்டு போவான் என்று எச்சரிப்பு இருக்கிறது. ஆனால் அவர்கள் வேட்டையாடி வருகிற பறவையோ மிருகங்களோ அவர் புசிக்கலாம். அந்த ரத்தத்தை சிந்து பொழுது மண்மூடி போட வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் தாய் ஆபேலை கொலை செய்த பொழுது ஆபேலுடைய ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது. ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது, அதை புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக நமக்காக சிந்தப்பட்டு அதை நாம் வாரந்தோறும் வந்து என்னுடைய ஜீவன் பூமியிலே கொல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டும் போகுமானால் நான் அங்கே பாவத்தோடு மரித்திருப்பேன். எனக்கு பதிலாக ஆண்டவராகிய இயேசு தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினபடினாலே, அந்த ரத்தத்தின் மூலமாக நான் பரிசுத்தவானும் பரிசுத்தவாட்டியுமானபடினாலே இன்றைக்கு பரிசுத்த பிள்ளை என்று தைரியமாய் கிருபாசனத்தில் வந்து நான் அவரை நினைவு கூர்ந்து ஆராதிக்கிறேன். பிரியமானவர்களே, இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கப்படவிட்டால், அந்த வெளியேறப்பட்ட இயேசுவின் ரத்தம் நமக்கு சிந்தப்படாவிட்டால் இன்றைக்கு நாமும் இந்த பூமியில இல்லை. ரத்தம் சிந்து இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை என்று சொன்ன ஆண்டவர் தாமே தம்முடைய ரத்தத்தை எனக்காக நமக்காக சிந்தினார். அவர்தான் குடும்பத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்தான் திருச்சபையை கொடுத்து நம்மை அங்கமாக வைத்திருக்கிறார். அவர்தான் அவருக்கு ஏற்ற நிலைமையில பிரியமாய் சித்தமாய் வாழ விரும்புகிறார். இன்னும் அநேக வேத பாகங்கள் இருக்கிறது. சமயம் கடந்து விட்டபடினாலே நான் இதோடு கூட நிறுத்துகிறேன். கர்த்தர் வரும் நாளிலே நாம் இருக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசித்து நிறைவு செய்வோம். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7 மன்னிக்கணும், ஏசியா 9 7வது வசனம் வாசிக்கிறேன் உங்களுக்காக. ஏசியா 9:7 தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இதர் முதற்கொண்டு என்றென்றேக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய தத்துவத்துவத்தின் பெருக்கத்துவம் அதில் சமாதானத்துக்கு முடிவில்லை, கேடையுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யுமா. வாசிக்கிறோம், தாவீதின் சிங்காசனத்தை அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றேக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை என்று அங்கே வாசிக்கிறோம். ராஜாதி ராஜா வரப்போகிற காலம். ஒருவேளை ஆண்டவர் அறியாமல் யாராவது இருப்பீர்களானால், ஆண்டவராய் இயேசு இந்த பூமியிலிருந்து எப்படி போனார் அப்படி வரப்போகிறார். பரிசுத்தவான்கள் மாத்திரமே, ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே, பாவ மன்னிப்பு பெற்றவர் மாத்திரமே, அவர் சொன்ன நீதியின்படி பரிசுத்தம் மாத்திரமே அவரோடு கூட சேர முடியும். இல்லை என்று சொன்னால் உலகத்து பெரிய நியாய தீர்ப்பு இருக்க போகிறது. இந்த உலக மக்களும் உலகமும் அக்கினி கடல்ல போட போகிறார்கள், நரகாக்கினை வெந்துருக போகிறார்கள். இயேசு ஒரு புழுவை போல சிலுவையில் பிடித்தார். ஏலி ஏலி லாமா சபத்தாடி என்று சொல்லி அவர்
அந்த அந்த சிலுவையிலே அந்த அந்தரங்கத்தில் நின்று கட்டி கொண்டிருந்தார். தேவாதி தேவன் அவர் புழுவை போல துடிதுடித்து மறிக்கிற காட்சி நம்முடைய உள்ளத்துக்கு கொண்டு வருவோமா? எனக்காக மரித்த இயேசுக்காக நான் வாழ்வேன். இந்த இயேசு என்னுடைய தேவனாயிருக்கிறார். அவருடைய சுவாசம் தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாசில் சுவாசம் உள்ள மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கும் நமக்கு ஆண்டவர் நம்முடைய நாசில சுவாசத்தை அவர் தான் கொடுத்தார். இயேசு என்கிற நாமம் எல்லாம் வேறொரு நாமம் கிடையாது இந்த உலகத்தில். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் குலங்க முழங்கால் யாவும் முடங்கும் என்று சொல்லி இருக்கிறார். அவரே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். ஒருவேளை தேவனற்று தேவன் அறியாத உலகத்தில் வாழ்ந்து போறோம். இன்றைக்கு இயேசு தம்முடைய பிள்ளையாய் வாழும்படி உன்னை அழைக்கிறார். உனக்கு கொடுக்கப்படுகிற கடைசி தருணம். இனி காலம் செல்லாது. நீ எத்தனை காலம் உயிரோடு இருக்கிறான்னு சொல்ல முடியாது. மனிதனுடைய நாட்களை கூட்டு வேதம் சொல்கிறது, புகையை போல புல்லை போல இருக்கிறது. நேற்றைக்கு இருந்தவர் இன்றைக்கு இல்லை. மரணம் சம்பவிக்குமானால் நித்தியத்தை நீ எங்கு கழிப்பாய்? இந்த சிந்திப்போம். இந்த ஆண்டவருக்காக வாழ அர்ப்பணிப்போம். ஒரு பாடலினுடைய அடியை பாடி நான் நிறைவு செய்கிறேன். நேரம் கடந்து போய்விட்டது. எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல் 720 பாடல். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் ஒன்றுணிக்கும், ஆகாய விண்மினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பழிக்கும். சேர்ந்து பாடுவோமா? எடுத்துக்கொள்ளுங்க. 720 பாடல். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மினாய் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமை படுத்துவேன் என்றாரே, மகிமை பாசம் பெரிதே, மண்டா புகழ்ந்துடன் வாழ்வோம், மாட்சிமை பேசுயர்ந்திடுவோம், தேவனின் வாழ்வு குறுகிட மாட்டோம், துண்டிட விடுதலை முழங்கிடுவோமே, இரு கண்கள் சூழ்ந்திடும் வேலை இரட்சகர் மீட்பருள்வாரே, நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். உகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். யாக்கோப்பு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணை, அமெரிக்கை வாழ்வையாலை ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மரணாதா இயேசு வருகிறார்.